மஞ்சள் முகம்லாம் போய் 30 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ எல்லாம் ஃபேஷியல் ஹாஹாஹா ஓஹாஹா. அது பாட்டுக்கு இருக்கிற அந்த கண்ணு புருவத்தை ஐப்ரோ த்ரெட்டிங் அப்படின்னு நூலை போட்டு வெடுக்குன்னு பிடுங்கி ஜாமெண்ட்ரி பாக்ஸில் கோடு போட்ட மாதிரி இந்த இப்படி வருது. நல்லா இருக்கிற புள்ள, சுருட்ட முடியா இருக்கிற புள்ளையே விடிகிறதுக்குள்ளே தண்ணியை தெளித்து அயன் பண்ணி ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் 18,000 ரூபா கொடுத்து குரங்கு மாதிரி பிள்ளைய மாற்றி கூட்டிகிட்டு வர்றேன். எங்கடா போயிட்டு வர்றீங்கன்னு கேட்டால் மகளிர் அழகு நிலையத்துக்கு போயிட்டு வர்றோம்னு. கண்ணதாசனுடைய காதல் பாட்டு ஒரு பெண்ணை எப்படி வர்ணிக்கணும்? மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக, கோடான கோடி தருக. மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக, கோடான கோடி தருக. போச்சு. குங்கும பொட்டு போய் ஸ்டிக்கர் பொட்டு ஆயிடுச்சு. அதில் ஒரு அம்மா நல்ல பாம்பு மாதிரி ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிட்டு வந்துச்சு. பெத்த உள்ள படியில் படுக்க வரமாட்டேன்ட்டான். முதல்ல பாம்பை பயமாக இருக்குது, கொத்திருச்சுன்னா அப்படிங்கிறான். ஒரு அம்மா ஸ்டிக்கர் பொட்டை வச்சுட்டு பஸ்ஸில் போயிட்டு இருந்திருக்கு. தூங்கி விழுந்து அப்படியே சீட்டில் ஒட்டி விட்டுருச்சு அந்த பொட்டை. ஒரு நேரம் சரியில்லாத பையன் அந்த சீட்டில் உட்காந்து முதுகில் ஒட்டிக்கிருச்சு அந்த பொட்டு. வீட்டில் என்ன பாடுபட்டிருப்பான் யோசனை பண்ணி பாருங்க. அவன் இந்த பொட்டுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? பொட்டுக்கு எனக்கும் சத்தியமாக சம்பந்தமே இல்லடின்னு இருக்கான். பொட்டுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை, பொட்டு வச்சவளுக்கும் உனக்கும் சம்பந்தம். அவள் யாருன்னு இருக்கான். போச்சா முகம் போச்சா? கண்ணதாசனுடைய அந்த அழகிய வர்ணனை. செம்பருத்தி பூவை போல செவந்திருப்பாளா, நைசு சிலுக்கு துணிய போல காற்றில் அசைந்திருப்பாளா, செப்பு சீலை போலே உருண்டு திரண்டிருப்பாளா, நல்ல சேலஞ்சில்ல மாம்பழம் போல் கனிந்திருப்பாளா, திருமணமா திருமணமா தெருவெங்கும் ஊர்வலமா, ஊர்வலத்தின் நடுவினிலே ஒரு தீ வருவாளா. என்ன வர்ணனை! குழந்தை. இன்றைக்கி அந்த குழந்தைகளை நம்ம படுத்துகிற பாடு. 2.5 வயசில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறேன். அவன் பெட்டில் படுத்து எந்திரிக்க முடியாமல் இருக்கான். அவனை எழுப்பி பள்ளிக்கூடத்துக்கு போடான்ட்டு பல்லு வளர்க்குறேன். எதுக்குங்க? 30,000 ரூபா கட்டியிருக்கேன், பள்ளிக்கூடத்துக்கு போனேன். நீ பணம் கட்டினதுக்கு நான் 2.5 வயசுலையா போக முடியும் அப்படின்ட்டு அவனை கொண்டு போய் பல்லு வளர்க்குறேன்ட்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக பேரன் லவ்லியை போட்டு தேய்ச்சி விட்டு அவன் அப்புக்கான்னு துப்பி ஆகி வருதுமான் இருக்கேன். வருமுடா வாடா அப்படின்னு கொண்டு போய் உட்கார வச்சா வல்லங்கிறான். இப்போ தானடா வருதுன்னு. அப்போ வந்துச்சு, இப்போ வல்ல அப்படிங்கிறான். திடீர்னு பேண்ட்டு சட்டை அம்புட்டையும் மாட்டி ஷூவு டை எல்லாத்தையும் மாட்டி முதுகில் ஒரு பையை மாட்டி நரகத்துக்கு போகிற மாதிரி தான் போகிறேன் பள்ளிக்கூடத்துக்கு. இங்கே போனால் ரிங்கா ரோஸ் படுத்தவன் தான் திருப்பி 1:30க்கு தான் எந்திரிக்கிறேன். வீட்டுக்கு கூட்டி வந்துடுறாங்க. 45,000 ரூபா அதுக்கு. அந்த பெத்த தாயினுடைய மடியில் இருக்க சுகம் அந்த குழந்தைக்கு கிடைக்குமா? ஒரு பிள்ளை பிறந்து மடியில் கிடக்கும். அப்போ கூப்பிட்றேன், கொடைக்கானல் போகலாமா? ஓ மகரையில் போ கொடைக்கானலுக்கு. பிள்ளைய பெற்று மடியில் போட்டு கொடைக்கானல்ல நீ வேணால் போயிட்டு வாயா போயா. எவ்வளவு நாளைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த வண்டி? கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு ஆம்பளையை விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எவன் தனியாக ரோட்டில் புலம்பிக்கிட்டு வர்றான்னா அவனுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். ஆனால் சொன்னாங்க வேணாம்னாங்க. அந்த நேரம் பார்த்து பொன்னலையம்மன் கோயில் வாசலில் புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிள்ளை மாலையும் கழுத்துமா நிற்கிறாங்க. அந்த புலம்புறேன் இப்படியே பார்க்குறேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னையும் இப்படி தாண்டா கூட்டி போனாங்க, விவரம் தெரியாமல் போகிறானே. எம்புட்டு நாளைக்கு லவ் பண்ணிக்கிட்டு இருப்ப? சினிமாவில் பணக்கார குடும்பத்தில் பாருங்கள், எம்ஜிஆர் சரோஜாதேவி இன்டர்வலுக்கு முன்னாடி பறக்கும் பந்து பறக்கும் அது பறந்தோடி வரும் தூது பாடிக்கிட்டு இருந்த எம்ஜிஆர் படம் முடிய போகிற நேரத்தில் பாருங்க, பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம். உன்னை யார் பந்து விளையாட சொன்னா? பேட்டையும் பந்தையும் வச்சுருந்தா நீ வாட்டுக்கு வீட்டில் அடங்கி உடங்கி இருந்திருக்கலாம். இப்போ கையை விரிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு வரார். புதிய பறவையில் பாருங்க, ஆமெல்ல நடமே நீ என்னாகும் பாடின சிவாஜி கணேசன். படம் முடிகிறப்ப பாருங்க, இங்கே நிம்மதி எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும், அங்கே எனக்கு எல்லாத்துக்கும் அங்கே தான். எவனையாவது வானத்தில் கட்டி தொங்க விட்றாங்களா? கிடையாது. அப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா? இதுதான். ஆனால் காதலுக்கு ஒரு மிகப்பெரிய இலக்கணம் கற்றுக் கொடுத்தவர் கண்ணதாசன். திருக்கடையூர் ஊர்களில் போனால் 85 வயசு தாத்தா 70 வயசு பாட்டிக்கு தாலி கட்டிக்கிட்டு இருக்கார்.
ஒரு வெள்ளைக்காரன் வந்து பார்த்துட்டு, வாட் நான்சென்ஸ், ஓல்டு மேன் இஸ் கெட்டிங் மேரிட் டு ஓல்டு உமன் அப்படின்னு இருக்கான். திஸ் இஸ் 60ஆம் கல்யாணம் அப்படின்னு இருக்கான். காரன் அசந்துட்டான். கிறுக்கனாக இருக்காங்க தமிழ்நாட்டில். ஒரே மனைவியோட 60 வருஷம் வாழ்ந்துருக்கானே, எப்பட்றா? நம்மெல்லாம் 3 நாளில் வேணாம்ட்டு ஓடிடுறான். வியட்நாம் வீட்டில் சிவாஜி கணேசன் பத்மினியோட மடியில் படுத்திருப்பார். அப்போ பாடுறார், உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. காதல் முடிஞ்சு, இதோட முடிஞ்சிருச்சா வாழ்க்கை? ஒரே ஒரு பாட்டு சொன்னா காதலா தத்துவமா நீங்களே முடிவு பண்ணிடலாம். ஹலோ மிஸ்டர் ஜமீன்தாருங்கிற படத்தில் எம்.ஆர். ராதா முடி திருத்தும் தொழிலாளியாக நடிச்சிருப்பார். அந்த முடி திருத்திக்கிட்டே ஒரு பாட்டு பாடுவார் பாருங்க. பாடினது ஜி.கே. வெங்கடேஷ்னு ஒரு இசையமைப்பாளர். சொந்தமும் இல்லே ஒரு பந்தமும் இல்லே, சொன்ன இடத்தில் அமர்ந்து கொள்கிறார், நாங்க மன்னரும் இல்லே மந்திரி இல்லே, வணக்கம் போட்டு தலையை சாய்க்கிறார். அந்த முடிவற்ற இடத்துல எஸ்பி, டிஐஜி, ஐஜியா இருந்தா கூட இப்படித்தான் உட்காரணும். அவன் சொல்றதுக்கெல்லாம் கேட்கணும். பார்த்துருக்கீங்களா? நிமிந்து உட்காரு, திரும்ப இங்கிட்டு, திரும்ப குனி, ஆன்னு ஓன்னு. அங்கெல்லாம் நான் ஐஜி, என்னைய போய் என்ன மிரட்டிக்கிட்டு இருக்க அப்படிலாம் சொல்ல முடியாது. அவ்வளோதான், பாலமாக பொழந்து விட்டு போயிடுவேன். சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை, சொன்ன இடத்தில் அமர்ந்து கொள்கிறார், நாங்கள் மன்னரும் இல்லை மந்திரி இல்லை, வணக்கம் போட்டு தலையை சாய்க்கிறார். ஒரு தொழில் எவ்வளவு புனிதமானதுங்கிறத கண்ணதாசனை தவிர வேற யாரும் சொல்ல முடியாதுயா. அடுத்து சொல்றார், வளர விட்டால் மனிதரெல்லாம் குரங்குகளாவார், நாங்கள் வலித்து விட்டால் மறுபடியும் மனிதர்களாவார். ஆக மைனரை எல்லாம் வெட்டி முடிப்போம், பக்தருக்கெல்லாம் மொட்டையடிப்போம், தாடையில் மட்டும் தாடியை வைத்து மீதியை தீட்டுவோம். சொந்தமும் இல்லே ஒரு பந்தமும் இல்லே, சொன்ன இடத்தில் அமர்ந்து கொள்கிறார். அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம். இருக்கும் போது தைலம் போட்டு அழகு செய்கிறார், அது இறங்கிவிட்டால் அதனை பார்க்க வெறுப்பு கொள்கிறார், அவரே வெறுப்பு கொள்கிறார். ஆக உள்ள இடத்தில் உள்ள வரைக்கும் இந்த உலகம் உன்னை மதிக்கும், இடத்தை விட்டு இறங்கி விட்டால் ஏறி மிதிக்குமே. அந்த முடி இருக்கிற வரைக்கும் ஷாம்பு, டை, கண்டிஷனர், ஒரு 5 முடி கீழே விழுந்தோன்னா நம்ம தலையில் இருந்ததானே யாராவது எடுத்து பாக்கெட்டில் வச்சிருக்கீங்களா? இருக்கும் இடத்தில் இருக்கும் வரை இந்த உலகம் உன்னை மதிக்கும், இடத்தை விட்டு இறங்கி விட்டால் ஏறி மிதிக்குமேன்னு சொன்ன கண்ணதாசனுடைய வாழ்வியல் தத்துவத்தை வேற எந்த கவிஞனால எழுத முடியாது.